ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நண்டு கிரேவி வாங்க எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிட்ட பிறகும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையும் போட்டு பொரிஞ்சிட்ட பிறகும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். வணக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். பின்னாடி நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீஞ்சு போயிட போது. சிம்மில் வச்சு நல்லா மீடியமில் வச்சு மாற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கிரேவி. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னா தனியா ஸ்பூன் 1 ஸ்பூன், காரம் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வீட்டிலேயே குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சதுனால நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா போட்டு அந்த எண்ணெயிலே மசாலையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கும். வதங்கின வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவி சாதம், ரைஸு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடே வாசனையாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் அப்படியே மீடியமில் வச்சு வேக வச்சுக்கலாம். நண்டு மசாலாவுக்கு தேவையானது 2 சில் வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு இதெல்லாமே சேர்த்து நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்க நண்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு எந்த நண்டு வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு, நான் விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம சீரகம் மிளகுலாம் போட்டுருவோம், பச்சை விஷம்லாம் நல்லா போகும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு. எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நான் அவ்வளோதான் நிப்பாட்டிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஃபைனலாக அவ்வளோதான் முடிச்சாச்சு. வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நண்டு வாங்கினாலும் நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.